ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆனால் அந்த ரிஷப ராசி இவங்களுக்கு 2026 எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா இவங்க லாபச்சனியில் இப்போ இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் லாபம் கொட்ட போகுது? சூப்பர். உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் லாபச்சனி காலத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, அவர் லாபத்தை கொடுப்பாரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல இடங்களில். அதாவது உபஜய ராசிகள் 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அசுபர்கள் யாராக இருந்தாலும், அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கே இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் சூரியனாவோ செவ்வாயாவோ சனியாவோ ராகுவாவோ யாராக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வகையில் சனியே 2.5 ஆண்டுகள் இப்போ தான் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து யோக பலன்கள் லாபத்தை கொடு, ஒவ்வொரு நொடியும் லாபமாக போகிறாரு. நீங்கள் செய்கிற செயல் ஒன்று உங்களுக்கு காசு. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ 10ஆம் இடத்து அதிபதியாக திரிகோணம், அதாவது 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் லாபஸ்தானத்தில் அமர்றாரு. அப்போ வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், இதன் மூலியமான பெரிய உயரத்தை அடைய போகிறாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்றத சொல்லலாம். இதனால் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. ரெகக்னேஷன் தானே ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு ரொம்ப கடினமான உழைப்பாளிகள். பிரதிபலன் பாராமல் நமக்கு கொடுத்த கடமையை சிறப்பாக செய்யணும் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்கக்கூடியவங்க. நம்ம பல இடங்களில் சொல்கிற விஷயந்தான். அதாவது ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா இது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாமல் உழைக்கக்கூடியது தானே. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடியவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட உழைப்பு குறிக்கக்கூடிய சனியே, தொழில்காரகனே சனி தான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டார். அப்போ தொழில் வழியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. லாப காலம், சனியால் லாபம் கொட்ட போகுதுன்ற சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு பொருளாதாரத்தை தாண்டி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, சிறியவர்களாக இருந்தாங்கன்னா கல்வி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் ஓவரால் அப்படி சொல்லுங்கண்ணா. இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு துவங்குது இல்லையா? ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:35 சூரியன் எப்போ ஆண்டு துவங்கும் தமிழ் புத்தாண்டு? சூரியன் மேசராசிக்குள்ளே அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துக்குள்ளே எப்போ வர்றாரோ அப்போ தான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அது ஆமாம், ரிஷபராசி அந்த டைமில் ரிஷபராசி 8:35 அப்படின்றது ரிஷபராசி ரிஷப லக்னம் ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ஆண்டு பிறப்பே ரிஷப லக்னத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த ரிஷப லக்னத்தில் அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் சுபிச்சக்காரகன்னு சொல்லுவாங்க. சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர். எல்லாத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், குறைவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், மகாலட்சுமியோட அம்சம் அவர். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு துவங்குறதுனால உலகத்துக்கே நல்லது. தமிழ் புத்தாண்டு தமிழர்களாகிய எல்லாத்துக்கும் நல்லது, உலக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது தான். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு குறிப்பாக அந்த ரிஷப ராசியாக பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. அவங்களோட இந்த கல்வி, தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதனுமே லாபஸ்தானத்தில் தான் இருக்கிற நிலை தான் இந்த ஆண்டு துவங்குது. அதாவது லாபஸ்தானத்தில் சனி மட்டும் இல்லை, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய செவ்வாய், இவங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் யோகஸ்தான அதிபதியான புதன் எல்லாருமே லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் நல்ல அமைதி, நிம்மதி, சந்தோஷம், கல்வி, மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போது லாபம், படிப்பில் லாபம். எப்படி ஒரு வயது வந்தவங்களுக்கு தொழில் சார்ந்த வேலை சார்ந்த லாபம் கிடைக்க போதோ அதுமாதிரி மாணவர்களாக இருக்கவங்களுக்கு படிப்பு மூலிமா லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நான் மொத்தமாக இவங்களுக்கு எப்படி சொல்கிறது,
புது பிறவினே சொல்லிட்டீங்க. புது பிறவி எடுக்க போகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு கோயில் வழிபாடு, ஒரு இறை வழிபாடுனா என்ன பண்ணலாம்? ரிஷபராசிகள் எப்பயுமே வந்து யோசிக்கவே வேணாம். இதை நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிடுறேன். குலதெய்வ வழிபாடு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. நாங்கள் எப்படிங்க எங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறது? குலதெய்வம்னாலே வீட்டு சாமின்னு அர்த்தங்க. அதனால் வந்து முதல் வீட்டில் இருந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. பக்கத்துலேயே இருந்தால் பக்கத்து ஊரில் இருந்தால் போய்ட்டு அடிக்கடி போய்ட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நம்ம எல்லாமே இப்போ வந்து எல்லாம் பிறந்த ஊர்லேயே இருக்கிறது கிடையாது, எல்லாம் வேறு வேறு ஊருக்கு வந்துடுவோம். ஸோ குலதெய்வம் கோயில் வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரில் இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும்போது போவோம் வருவோம், அதை பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் மித்தபடி குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணும். எந்த தெய்வத்தையும் வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கும்பிடணும், வீட்டிலேயே கும்பிடணும். கும்பிட்டுக்கணும். ஒரு முக்கியமான செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த காரியத்தை வெற்றியாகி கொடுங்க, என் கூட பக்கபலமாக இருங்க அப்படின்னு கேட்டு வேண்டிக்கிறணும். அப்படி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது எல்லாத்துக்குமே உண்டு. அது போக இந்த காலகட்டத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது மகாவிஷ்ணுவோட அம்சமாக நான் பெருமாள் கோயில் நிறைய இருக்கும். வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கும், நாராயண வரதராஜ பெருமாள் என்னோட பேர்லேயே இருக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கேன். இந்த காஞ்சிபுரம்ல எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயில் இருக்கும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பண்ணப்பட்ட கோயில்கள். ஸோ அந்த மாதிரி பழமையான கோயில்களில் போய் நாராயணரையும் தாயாரையும் வழிபட்டுவாங்க. வாழ்க்கையில் செல்வம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம். எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, இந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா, ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாளில் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன்.
அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிரும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க, அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலன் கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது, இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வை எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னையை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.